Welcome back to our channel TNPSC Learning. இது வரைக்கும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். குட் மார்னிங் டு எவ்ரி ஒன். இன்றைக்கி நம்ம 4 AM ஸ்டடி சேலஞ்ச் டே 29ல் இருக்கோம். Dbms ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் பற்றி தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஓகே, நேற்று நம்ம டிபெண்டன்சி ப்ரிசர்வேஷன் பார்த்தோம். அதில் சில டவுட்ஸ் இருக்குங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க. ஸோ அதுக்காக நம்ம டிபெண்டன்சி ப்ரிசர்வேஷனை ஒன்ஸ் அகெயின் பார்த்துடலாம். இதில் லாஸ்ட்லெஸ்ஸாக டிபெண்டன்சி ப்ரிசர்வேஷன் ரெண்டும் கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம லாஸ்ட்சியில் இப்போ எந்த டவுட்டும் இருக்காது இல்லையா. நம்ம இன்டர்செக்ஷன் கண்டுபிடிச்சி பண்ணி அந்த ஆட்ரிபியூட் டிட்டர்மைன் பண்ணுதா, எதர் R1 ஆர் R2 டிட்டர்மைன் பண்ணுதா அப்படிங்கிறத பார்த்துட்டோம் அப்படின்னா தட் இஸ் லாஸ்ட்லெஸ் ஆர் லாஸிங்கிறத கண்டுபிடிச்சிடலாம். இப்போ நம்மளோட இந்த ப்ராப்ளம் வச்சு நம்ம அகெயின் சால்வ் பண்ணலாம். இந்த இடத்துல நமக்கு R1 என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ZPQன்னு கொடுத்துருக்காங்க. R2 XYWPQ கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம இன்டர்செக்ட் பண்ணணும். ஸோ இன்டர்செக்ஷன்னா காமனாக எது இருக்கோ அதுதான் எடுத்துப்போம். ஸோ PQ எடுத்தோம் அப்படின்னா PQ எதை இம்ப்ளை பண்ணுது அப்படிங்கிறத நம்ம இந்த மெயின் ஃபங்க்ஷனல் டிபெண்டன்சிஸ்லேருந்து பார்க்கணும். PQ இம்ப்ளை Zங்கிறது இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம சேம் அந்த PQவையும் இன்க்ளூட் பண்ணிவிட்டு Zையும் பார்த்தோம் அப்படின்னா தட் இஸ் R1 கிடச்சிருச்சு. ஸோ R1 கிடச்சதால் இது லாஸ்ட்லெஸ் அப்படிங்கிற கண்டுபிடிச்சிக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம யூனியன் பண்ணி பார்த்துக்கணும். தட் இஸ் எல்லா ஆட்ரிபியூட்ஸும் வருதா அப்படின்னு. ஸோ இந்த இடத்துல நமக்கு XYW இருக்குது, Z இருக்குது, தென் PQ இருக்குது. ஓகே, ஸோ எல்லாமே கிடைக்கிறது. ரெண்டையும் யூனியன் பண்ணோம் அப்படின்னா இந்த மெயின் ரிலேஷனில் இருக்க எல்லா ஆட்ரிபியூட்ஸும் கிடைக்கணும். அது ஃபஸ்ட்டு கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகணும். செகண்ட் நம்ம இன்டர்செக்ஷன் பண்ணோம் அப்படின்னா அதில் கிடைக்கிற காமன் ஆட்ரிபியூட் ஏதாச்சும் ஒரு ரிலேஷன் டிட்டர்மைன் பண்ணணும். ஸோ அதுவும் நமக்கு கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆனதுனால இது லாஸ்லெஸ் அப்படிங்கிறத நம்ம ஐடென்டிஃபை பண்ணிட்டோம். ஓகே, இதில் எந்த டவுட்டும் இல்லை. தென் டிபெண்டன்சி ப்ரிசர்வேஷன் மட்டும்தான் மெயினான கன்சிடரேஷனாக இருக்குது. ஸோ இப்போ நம்ம மெயின் ஃபங்க்ஷன் இது தான். ஓகே, மெயின் ஃபங்க்ஷன் இது தான். R1 ரிலேஷனுக்கு ஒரு ஃபங்க்ஷனல் டிபெண்டன்சிஸ் நம்ம செட் ஆஃப் பாசிபிள் ஃபங்க்ஷனல் டிபெண்டன்சிஸ் கண்டுபிடிக்கணும். அதே மாதிரி R2க்கும் செட் ஆஃப் ஃபங்க்ஷனல் டிபெண்டன்சிஸ் கண்டுபிடிக்கணும். இந்த ரெண்டு ஃபங்க்ஷனல் டிபெண்டன்சிஸும் நம்ம யூனியன் பண்ணோம் அப்படின்னா கிடைக்கிற செட்டில் F கிடைக்கணும். இந்த மெயின் F இருக்கு இல்லையா, இதில் இருக்கிற இந்த 4 ஃபங்க்ஷனல் டிபெண்டன்சிஸும் கிடச்சிருச்சு அப்படின்னா நமக்கு டிபெண்டன்சி ப்ரிசர்விங் அப்படின்ட்டு மீனிங். ஓகே, இப்போ R1 வச்சு நம்ம F1 எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்க்கலாம். R1 என்ன இருக்குதுன்னு பாருங்கள், ZPQ இருக்குது. ஸோ ZPQ. ஓகே, இதை வச்சு நம்ம பார்க்கலாம். இதை வச்சு என்னென்ன ஃபங்க்ஷனல் டிபெண்டன்சிஸ் வரும், பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படின்னா Z அப்புறமா PQ, அந்த காம்பினேஷனை அப்படியே நம்ம எழுதிக்கணும். ZP அப்புறமா PQ QZ. ஓகே, இதுக்குள்ளே இருக்கிற காம்பினேஷன் Z இம்ப்ளைஸ் P இம்ப்ளைஸ் Q இம்ப்ளைஸ் ZP இம்ப்ளைஸ். இது நமக்கு என்னன்னு தெரியாது. இது நம்ம இந்த ஃபங்க்ஷனல் டிபெண்டன்சிஸ்லேருந்து எடுத்துக்கணும். ஸோ Zக்கு ஏதாவது இருக்கான்னு பாருங்கள். எதுவும் இல்லைன்னா ட்ரிவியல் ஃபங்க்ஷனல் டிபெண்டன்சி. தென் P அப்படின்னா எதுவும் இல்லைங்கிறப்போ சேம் அதே மட்டுமே டிட்டர்மைன் பண்ணிக்கும். Q அப்படின்னாலும் அதுக்கான இது எதுவுமே இங்கே இல்லை. நெக்ஸ்ட்டு ZP வச்சு ஏதாவது இருக்கா பாருங்கள், இல்லைங்கிறதுனால சேம் அதையே எழுதிக்கணும். PQக்கு S கொடுத்துருக்காங்க இங்கே Zன்னு. ஸோ நம்ம Zன்னு எடுத்துக்கலாம். தென் QZ இருக்கா, இதில் அப்படி எதுவும் இல்லை அப்படிங்கிறதுனால இதுக்கு நம்ம QZ மட்டும்தான் வருது. ஸோ இந்த ஃபங்க்ஷனல் செட் ஆஃப் ஃபங்க்ஷனல் டிபெண்டன்சிஸ்லேருந்து நம்ம ஒரே ஒரு ஃபங்க்ஷனல் டிபெண்டன்சிஸ் ப்ரிசர்வ் பண்ணியிருக்கோம். தட் இஸ் PQ இம்ப்ளைஸ் Z அப்படிங்கிறது நமக்கு இந்த இடத்துல ப்ரிசர்வ் ஆகிருக்கு. தட் இஸ் R1 ரிலேஷன் யூஸ் பண்ணி. அதே மாதிரி R2 ரிலேஷன் யூஸ் பண்ணோம் அப்படின்னா R2ல் என்னெல்லாம் வருது, XYWPQ. ஸோ XYWPQ. ஸோ இதோட காம்பினேஷன் XYWPQ வரும். நெக்ஸ்ட் XY XW XP XQ வரும். அதே மாதிரி Yக்கு பார்த்திங்க அப்படின்னா YW YP YQ வரும். நெக்ஸ்ட்டு W பார்த்தோம் அப்படின்னா
W பார்த்தோம் அப்படின்னா WP WQ, நெக்ஸ்ட்டு P வச்சு பார்த்தோம் அப்படின்னா PQ, ஓகே QX அதெல்லாம் நமக்கு வந்துருச்சு அந்த காம்பினேஷன். ஸோ இதை வச்சு என்னென்ன ஃபங்க்ஷனல் டிபெண்டன்சிஸ் இருக்குது அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணிக்கலாம். XY இதுக்கெல்லாம் வந்து எதுவுமே இங்கே ஃபங்க்ஷனல் டிபெண்டன்சிஸ் வராததுனால நம்ம டைரெக்டாக XY W PQ அப்படின்னு போட்டுக்கிறோம். XY வச்சு இருக்கா பாருங்கள், Wவும் இருக்குது Qவும் இருக்குது. ஸோ XY இம்ப்ளைஸ் W or Q. XW இருக்கா பாருங்கள், XW இருக்குது, P இருக்குது. ஸோ இந்த ஃபங்க்ஷனல் டிபெண்டன்சிஸ் வச்சு நமக்கு இந்த ஃபங்க்ஷனல் டிபெண்டன்சிஸும் ப்ரிசர்வ் ஆயிருச்சு, இதுவும் ப்ரிசர்வ் ஆயிருச்சு. தென் XW இம்ப்ளைஸ் P அப்படிங்கிறப்போ இதை வச்சு நமக்கு இதுவும் ப்ரிசர்வ் ஆயிருச்சு. ஸோ இந்த 4 ஃபங்க்ஷனல் டிபெண்டன்சிஸுமே நமக்கு இந்த 2 ரிலேஷன்லேருந்து கிடைக்குதுங்கிறப்போ நம்ம டிபெண்டன்சி ப்ரிசர்விங் அப்படின்னு போட்டுக்கலாம். ஓகே, இதோட ஷார்ட்கட்டாக நம்ம இவ்வளவும் உட்காந்து ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு பதில் நம்ம எக்ஸாம் டைமில் வந்து என்ன பண்ணிக்கலாம் சிம்பிளாக அப்படின்னா, நார்மலாக பார்த்தோம் அப்படின்னா அந்த செட் ஆஃப் ஆட்ரிபியூட்ஸ் அதில் அவைலபிளாக இருக்குது அப்படின்னாலே அந்த ஃபங்க்ஷனல் டிபெண்டன்சிஸ் அந்த ரிலேஷனில் ப்ரிசர்விங் அப்படிங்கிற மீனிங் தான். ஓகே, இப்போ நம்ம இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா இந்த ஃபங்க்ஷனல் டிபெண்டன்சிஸ் கொடுத்துருக்காங்களா, சிம்பிளாக பார்க்கணும் அப்படின்னா XY இம்ப்ளைஸ் W இது ப்ரிசர்வ் ஆகுதா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த XY W இது மூணுமே ஒரே ரிலேஷனில் அவைலபிளாக இருக்குதான்னு பார்க்கலாம். இதில் இல்லை, R2ல் Xும் இருக்குது, Yயும் இருக்குது, Wவும் இருக்குது. ஸோ இதில் வந்து கண்டிப்பாக ப்ரிசர்வ் ஆகும். நெக்ஸ்ட்டு ரிலேஷன், இப்போ நெக்ஸ்ட்டு டிபெண்டன்சி பாருங்கள் XW P. ஸோ XW இருக்குது, Pயும் இதிலே இருக்குங்கிறப்போ இதுவும் ப்ரிசர்வ் ஆகும். நெக்ஸ்ட்டு பாருங்கள் PQ இம்ப்ளைஸ் Z. ஸோ PQ இருக்குது, பட் Z வந்து இதில் இல்லை. அப்போ இந்த இடத்துல அந்த டிபெண்டன்சி ப்ரிசர்வ் ஆகலை. அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? இப்போ R2வை பொறுத்தவரையில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா PQ இம்ப்ளைஸ் Z அப்படிங்கிறப்போ Pயும் Qவும் இருக்குது, பட் Z இல்லைங்கிறப்போ R2ல் அது சாட்டிஸ்ஃபை ஆகாது. ஓகே, அதே மாதிரி இதுலேயும் அது இல்லை அப்படின்னா இந்த ஃபங்க்ஷனல் டிபெண்டன்சி வந்து ப்ரிசர்வ் ஆகலை அப்படின்னு நம்ம டைரெக்டாகவே போட்டுக்கலாம். எல்லாத்தையும் உட்காந்து ஒர்க் அவுட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. பட் வந்து இந்த PQ இம்ப்ளைஸ் Z வந்து இதில் இல்லைன்னா நம்ம இன்னொரு ரிலேஷனில் பார்ப்போம். இதில் PQ Z இருக்குங்கிறப்போ இதுக்கான பாசிபிலிட்டி இதில் உண்டுங்கிறதுனால இந்த ஃபங்க்ஷனல் டிபெண்டன்சியும் ப்ரிசர்வ் ஆகுது. நெக்ஸ்ட்டு XY இம்ப்ளைஸ் Q. Xும் Yயும் இதில் Q இருக்குது. ஸோ XY Q அப்படிங்கிறப்போ நமக்கு இந்த டிபெண்டன்சியும் ப்ரிசர்வ் ஆகுது. ஓகே, ஸோ இதுதான் வந்துட்டு நமக்கு சிம்பிளாக நம்ம பார்த்து போட்டிருக்க வேண்டியது. இந்த மாதிரி அவங்க கொடுத்துருக்க ஃபங்க்ஷனல் டிபெண்டன்சிஸ் எல்லாமே இந்த கொடுத்துருக்க 2 ரிலேஷன்லேயும், அதாவது அந்தந்த ரிலேஷனுக்குள்ளே அந்த இது இருக்கணும். இங்கே ஒரு ஆட்ரிபியூட்டும் இதில் ஒரு ஆட்ரிபியூட்டும் இருந்துச்சு அப்படின்னா தட் இஸ் நாட் ப்ரிசர்விங் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, இப்போ இந்த PQ வந்து இங்கே இருக்குது. ஃபஸ்ட்டு ரிலேஷன் வந்து வெறும் R1 PQன்னு வச்சுக்கோங்க. செகண்ட் ரிலேஷனில் R2 Zன்னு இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஸோ PQ இம்ப்ளைஸ் Zங்கிறப்போ இந்த இடத்துல PQ இருக்குது, பட் Z வந்து இல்லை. அதே இந்த இடத்துல Z இருக்குது, பட் PQ இல்லை. அப்படிங்கிறப்போ இந்த டிபெண்டன்சியை நம்மளால் ப்ரிசர்வ் பண்ண முடியாது. ஓகே, ஒரே ரிலேஷனில் வந்து அந்த PQ Z அப்படிங்கிறது இருக்கணும். அப்படின்னா தான் அது வந்து டிபெண்டன்சி ப்ரிசர்விங்னு எடுத்துக்கலாம். ஒரு டிபெண்டன்சியும் அதே மாதிரி செக் பண்ணணும். இப்போ உங்களுக்கு கிளியராக இருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். வாட் இஸ் த டிஸ்கிரிப்ஷன் ஆஃப் த ஃபாலோயிங் ரிலேஷனல் அல்ஜிப்ரா எக்ஸ்பிரஷன்? இதுனா என்ன அப்படின்னா, இந்த சிம்பிள் என்ன, இப்போ இதுதான் வந்துட்டு சிம்பிள். இதை வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இதுனா செலெக்ஷன், பைனா ப்ரொஜெக்ஷன், சிக்மானா செலெக்ஷன், பைனா ப்ரொஜெக்ஷன். இது நேச்சுரல் ஜாயின், இது எக்ஸ்னா கார்ட்டீசியன் ப்ராடக்ட் சிம்பிள். ஓகே, இது எதுக்குன்னு நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ரிட்டர்ன்ஸ் டியூப்பிள்ஸ் whose A is equal to 500 and no, இது சப்போஸ் கண்டிஷன் கொடுத்துருக்காங்க இது மாதிரி அப்படின்னா அந்த கண்டிஷன் இருக்கிற டியூப்பிள்ஸை வந்து ரிட்டர்ன் பண்ணோம். அண்ட் நோ டூப்ளிகேட்ஸ் ஆர் அலோட். இதுனா அவுட்புட் த காலம், பர்டிகுலர் காலம் பியை மட்டும் அவுட்புட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறது தான் ப்ராஜெக்ட். நேச்சுரல் கார்ட்டீசியன் ப்ராடக்ட்டு ஜாயின் இதெல்லாம் நமக்கு தெரியும், நிறைய பார்த்தாச்சு. ஸோ இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா சிக்மா அப்படின்னா செலக்ட் அப்படிங்கிறது தெரியுது. ஸோ எதுக்காக யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா செலக்ட் ஆல் த டியூப்பிள்ஸ் ஆஃப் ஆர் தட் சாட்டிஸ்ஃபை செலெக்ஷன் கண்டிஷன் தான் இதுக்கான ஆன்சர். ஸோ ஆப்ஷன் 3. ஸோ அது மட்டும் நம்ம படிக்கக்கூடாதுன்னு ஆல்ரெடி சொன்னதுனால தான் அது ரிலேட்டடான ப்ரொஜெக்ஷன், நேச்சுரல் ஜாயின், கார்ட்டீசியன் ப்ராடக்ட் எல்லாமே பார்த்து வச்சுக்கோங்க.
Next, let R and S be two database relation if cardinalities of R and S are 4 and 10 respectively, then what will be the number of tuples in R cross X, where X represents a cross product operation. Okay, cross product அப்படினாலே நமக்கு cross product is a way of combining two relation instances. The resulting relation has a schema that contains each of the attributes in both relation being combined. Okay, இதில் வந்து நமக்கு என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா if the cardinalities of R and S, cardinality அப்படின்னா என்னது, number of attributes. So first relation Rல வந்து number of attributes வந்து 4 இருக்கு. So second cardinality Sல வந்து அதே மாதிரி 10 இருக்கு. ஓகே, 10 attributes வந்து இருக்கு. ஸோ இதை நம்ம cross product பண்ணோம் அப்படின்னா ஃபுல்லாகவே கம்பைன் ஆகிடும். ஸோ நமக்கு வந்து 4 into 10 that is 40 வந்து கிடைக்கும். ஓகே, cross product அப்படின்னா ஜஸ்ட் மல்டிப்ளை பண்ணி எழுதிட வேண்டியதான். ஸோ ஆன்சர் வந்து 40. Next question, which of the following forms the complete set of relational algebra operation? Relational algebra operations என்னெல்லாம் வரும் அப்படின்னா selection, projection, union, set difference, cross product, இதெல்லாம் சேர்ந்தது தான் வந்து relational algebra operation. ஓகே, ஸோ இந்த இடத்துல selection, projection, then union, selection, projection, union, set difference and cross product ன்னு வரது வந்து option 2. Next, consider the relation schemas R, A, B, C, D and S, D, E, F. What will be the degree of the resultant schema R star S, where star symbol represents natural join. Okay, natural join na enna pannom, என்ன வந்து காமன் ஆட்ரிபியூட் இருந்துச்சு அப்படின்னா தான் நேச்சுரல் ஜாயின் வந்து இருக்கும். ஸோ இந்த இடத்துல ரிலேஷன் ஏபிசிடி, இதில் வந்து எஸ்டி இருக்குது, இதில் காமன் ஆட்ரிபியூட் வந்து டி இருக்குது இல்லையா. ஸோ அந்த மேட்ச் இருக்கிறதுனால இது வந்து ரெண்டு ரிலேஷனையும் வந்து மேட்ச் பண்ணிக்கும். ஸோ காமனானது எடுத்துட்டோம் அப்படின்னா ஏபிசி அப்புறமா டி வந்து ஒன் டைம் எடுத்துக்கும், பிகாஸ் இட் இஸ் நேச்சுரல் ஜாயின். ஓகே, கிராஸ் ப்ராடக்ட் அப்படின்னா அப்படியே எல்லாத்தையுமே கம்பைன் பண்ணி ப்ராடக்ட் பண்ணி நம்ம எழுதுவோம். இது நேச்சுரல் ஜாயின்னால் ஜஸ்ட் வந்து ஜாயின் பண்ணிக்குது. ஓகே, ஏபிசிடிஇஎஃப். ஓகே, 6 வருது. ஸோ இந்த இடத்துல என்ன கேட்டிருக்காங்க, கன்சிடர் த ரிலேஷன் ஸ்கீமாஸ், வாட் வில் பி த டிகிரி ஆஃப் த ரிசல்டன்ட் ஸ்கீமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த இடத்துல என்ன கேட்டிருந்தாங்க அப்படின்னா வாட் வில் பி த நம்பர் ஆஃப் டியூப்பிள்ஸ்ன்னு கேட்டிருக்காங்க. ஓகே, நம்பர் ஆஃப் டியூப்பிள்ஸ் கேட்டாங்க அப்படின்னா நமக்கு எவ்வளோ நம்பர் ஆஃப் டியூப்பிள்ஸ் வந்து அதில் வருங்கிறப்ப நமக்கு ப்ராடக்ட் பண்ணி ஆகணும். இந்த இடத்துல ஜஸ்ட் வந்து நமக்கு என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா டிகிரி கேட்டிருக்காங்க. டிகிரினா என்னது, நம்பர் ஆஃப் ஆட்ரிபியூட்ஸ், எவ்வளோ ஆட்ரிபியூட்ஸ் இருக்கோ அதுதான் வந்து டிகிரி. ஸோ நம்ம இதை நேச்சுரல் ஜாயின் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து 6 தான் கிடைக்கும். ஓகே, இந்த மாதிரி டேர்ம்ஸ் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. டிகிரி அப்படின்னா நம்பர் ஆஃப் ஆட்ரிபியூட்ஸ், இதெல்லாம் நம்ம ஆல்ரெடி வந்து பார்த்துருக்கோம். ஸோ அதெல்லாம் ஒன் டைம் வந்து ரிவைஸ் பண்ணிக்கோங்க. Next, with regard to expressive power of the formal relational query language, which of the following statement is true? Relational algebra is more powerful than relational calculus. Relational algebra has the same power as relational calculus. Relational algebra has the same power as safe relational calculus. Actually, இதுதான் வந்து correct answer. Okay, safe relational calculus கூட தான் relational algebra வந்து same powerல வந்து இருக்கும். ஓகே, இப்போ நம்ம இதில் ரிலேஷ்னல் கேல்குலஸும் சேஃப் ரிலேஷ்னல் கேல்குலஸும் கொடுத்துருக்காங்க. என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு ஜஸ்ட் தெரிஞ்சுக்கலாம். ரிலேஷ்னல் கேல்குலஸ்னால் நார்மல் நம்ம ரிலேஷ்னல் கேல்குலஸ், அதுக்கும் சேஃபுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா சேஃப் ரிலேஷ்னல் கேல்குலஸ் ஷார்ட்டாக எழுதலேன். சேஃப் ரிலேஷ்னல் கேல்குலஸ் அப்படின்னா அது என்ன அப்படின்னா இட் இஸ் எ ரெஸ்ட்ரிக்டட் ஃபார்ம் ஆஃப், ஓகே, ரெஸ்ட்ரிக்டட் ஃபார்ம் ஆஃப் ரிலேஷ்னல் கேல்குலஸ் தான். ரெஸ்ட்ரிக்டட் ஃபார்ம் ஆஃப் relational calculus. ஓகே, இதில் என்ன பண்ணுவோம் அப்படின்னா டு அவாய்ட் பண்ணுவோம். அவாய்ட் சேஃப் இதில் வந்து என்ன பண்ணணும், நம்ம அவாய்ட் பண்ணணும். எதை அவாய்ட் பண்ணணும் அப்படின்னா அவாய்ட் பொட்டென்ஷியல் இஷ்யூஸ் வித் இன்ஃபைனைட் செட் வரதை வந்து நம்ம அவாய்டு பண்ணுறோம். அதான் வந்துட்டு சேஃப்.
இப்போ ஒரு எக்ஸாம்பிளோட பார்க்கலாம். இப்போ டீன்னு ஒரு டியூப்பிள் இருக்குது அப்படின்னா and t of a equal to 5 and true. இது மாதிரி இருந்துச்சு அப்படின்னா 5 and true அப்படின்னு இருந்ததுன்னா இது வந்து unsafe. பிகாஸ் வந்து இது வந்து ஒரு இன்ஃபைனைட் செட்டை வந்து டிஃபைன் பண்ணுது. பிகாஸ் that is not present in any relation or tuples. இது ஜென்ரலாக எந்த ரிலேஷன் எதுவுமே கொடுக்கல. ஜென்ரலான ஒரு ஓவர்வியூவாக யூனிவர்சலான ஒரு இதை கொடுக்குதுங்கிறப்போ இது இன்ஃபைனைட்டான ஒரு அவுட்புட்டை கொடுக்கும். இன்னும் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறதா இருந்தால் டி தட் இம்ப்ளைஸ் நாட் நெகேஷன் அப்படின்னா அதில் இல்லை அப்படின்னு அர்த்தம். ஓகே, டி தட் பிலாங்ஸ் டு ஆர் ஒரு ரிலேஷனில் இல்லாத டியூப்பிள்ஸ். நெகேஷன் அப்படின்னா இல்லாத டியூப்பிள்ஸுங்கிறப்போ அந்த ரிலேஷனை விட்டு எந்த டியூப்பிளாக வேணால் இருக்கலாங்கிறப்போ தட் இஸ் இன்ஃபைனைட் இல்லையா. ஸோ ஒரு பர்டிகுலர் ரிலேஷனில் இருந்து எடுக்கிறோம் ஒரு டியூப்பிள் அப்படின்னா தான் அதோட ஒரு ரேஞ்ச் வந்து அந்த ரிலேஷனுக்கு உள்ளே இருக்கும். ஸோ வந்து தட் இஸ் நாட் இன் ரிலேஷனுங்கிறப்போ அது எது வேணால் இருக்கிறவங்களப்போ இன்ஃபைனைட்டாக போகும்போது தட் இஸ் அன்சேஃப் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி கண்டிஷன்ஸை அவாய்ட் பண்ணுறதுக்காக நம்ம சேஃப் ரிலேஷ்னல் கேல்குலஸ்னு ஒன்று யூஸ் பண்ணுறோம். அதுதான் வந்துட்டு சேம் பவர் அஸ் சேஃப் ரிலேஷ்னல் அல்ஜிப்ரா அஸ் அ சேம் பவர் அஸ் சேஃப் ரிலேஷ்னல் கேல்குலஸ். சேஃப் ரிலேஷ்னல் கேல்குலஸ்னால் என்ன? இட் இஸ் அ ரெஸ்ட்ரிக்டட் ஃபார்ம் ஆஃப் ரிலேஷ்னல் கேல்குலஸ் டு அவாய்ட் இன்ஃபைனைட் செட். ஓகே, இன்ஃபைனைட் செட் வந்து நமக்கு கிடைக்கிறத அவாய்ட் பண்ணுறதுக்காக இது வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ இதுதான் இதுக்கான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். இன் டியூப்பிள் ரிலேஷனல் கேல்குலஸ் P implies P2 is equivalent to. இது வந்து நம்ம டிஸ்க்ரீட் மேத்தமெட்டிக்ஸ்லாம் ஆல்ரெடி படிச்சிருப்போம். தட் இஸ் இது ஒரு ஃபார்முலா தான். A implies Bன்னு கொடுத்துருந்தாங்க அப்படின்னா இந்த ஃபர்ஸ்ட் கூட நம்ம நெகேஷன் ஆஃப் A இதை வந்து கப்புன்னு சொல்லுவாங்க, ஆர்ன்னு சொல்லுவாங்க. ஓகே, பின்னு சொல்லுவாங்க. ஆர்ன்னு நம்ம சொல்லுவோம்ல, இந்த சிம்பிள்னா ஆர், இதுனா அண்ட் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதே மாதிரி தான். ஸோ இது வந்துட்டு நமக்கு இதுக்கான இந்த மாதிரி கேட்டாங்க அப்படின்னா இது வந்து ஃபார்முலா. ஸோ இது படிச்சு தான் ஆகணும். ரிலேஷனல் கேல்குலஸில் இந்த மாதிரி ஃபார்முலாஸ் என்னென்ன இருந்து அப்படின்னா அதை தனியாக நான் ஒரு நோட்ஸாக வந்துட்டு டெலிகிராம் சேனலில் வந்து ஷேர் பண்ணுறேன். டெலிகிராம் சேனலோட லிங்க் கேட்குறீங்க, எல்லா வீடியோஸ்க்கும் கீழே வந்து டெலிகிராம் சேனலோட லிங்க் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் டெஸ்கிரிப்ஷன் செக் பண்ணிங்க அப்படின்னாலே டைரெக்டாக ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ இதை வந்து நம்ம எப்படி ப்ரூவ் பண்ணுறதுன்னு ட்ரூத் டேபிள் வச்சு கொடுத்துருக்கோம். ஸோ P1 P2 P1 implies P2 அப்படின்னா நெகேஷன் P கப் தட் இஸ் ஆர். P2 அப்படின்னா நெகேஷன் P என்ன வரும் அப்படின்னா நெகேஷன் Pனா ஃபால்ஸ். இதில் பார்க்கலாம் ஃபால்ஸ். ஆர் P2 என்ன ட்ரூ. இதில் பார்க்கலாம் நெகேஷன் P1 அப்படின்னா ஃபால்ஸ் அண்ட் ஃபால்ஸ், சாரி ஆர். இது வந்து என்ன வருது நெகேஷன்னா ட்ரூ ஆர் ட்ரூ. இது ட்ரூ ஆர் ஃபால்ஸ் அப்படின்னு வருதா. ஸோ அதோட ரிசல்ட் வந்து ஆர் அப்படின்னா எய்தர் ஏதாவது ஒன்று ட்ரூவாக இருந்தால் கூட ட்ரூவாக இருக்கும். ஸோ இதில் ஏதோ ஒன்று ட்ரூனால ட்ரூ, இதில் ரெண்டுமே ஃபால்ஸ்னால ஃபால்ஸ், இது ட்ரூனால ட்ரூ, ஏதாச்சும் ஒன்று ட்ரூ வந்தால் கூட ட்ரூ தான். ஸோ இது வந்து இந்த கண்டிஷனோட நம்ம வந்து செக் பண்ணி வெரிஃபை பண்ணிக்கிறோம் இதோட இது வந்து இது கரெக்டு தானா அப்படிங்கிறது. ஸோ இந்த இடத்துல P1 implies P2 கொடுத்துருக்காங்க. ஸோ இது ட்ரூவாக இருக்கும்போது இது ட்ரூவாக இருந்துச்சு அப்படின்னா ட்ரூ, இது ட்ரூவாக இருந்து ஃபால்ஸாக இருந்துச்சுன்னா மட்டும்தான் ஃபால்ஸ், மற்றது எல்லாமே ட்ரூ தான். ஓகே, P1 ட்ரூவாக இருந்து P2 வந்து ஃபால்ஸாக இருந்ததுன்னா மட்டும்தான் ஃபால்ஸ் கிடைக்கும் இம்ப்ளைஸில், மற்றபடி எல்லாமே ட்ரூ தான் வந்துட்டு ஆன்சர். Next question, which data type can store unstructured data in a column? Unstructured data அப்படினாலே நமக்கு raw தான். Okay. Before the usage of dash table command to add a primary key, one needs to make sure that the field is. So first வந்து create அப்படின்னா நம்ம அப்போ தான் create பண்ண போகிறோம். ஸோ வந்து அப்போ நம்ம எதுவும் செக் பண்ண தேவையில்ல. அப்டேட் அப்படிங்கிறப்பவும் அதுக்கான வேல்யூஸை தான் அப்டேட் பண்ண போகிறோம். ஸோ ஆல்டர் அப்படிங்கிறப்ப தான் நம்ம வந்து பர்டிகுலர் ஒரு ஆட்ரிபியூட் இருக்குது அப்படின்னா அதை நம்ம ஆல்டர் பண்ண போகிறோன்னா தான் அந்த ஃபீல்டு வந்து நல்லா இருக்கக்கூடாது. ஸோ ஆல்டர் நாட் நல் தான் இந்த இடத்துல கரெக்டாக செட் ஆகுது. ஸோ SQL கமாண்ட்ஸ்க்கான வீடியோ இருக்குது, SQL ஸ்டேட்மெண்ட்ஸ்
டெலிகிராம் சேனலில் பார்த்துக்கோங்க, லிங்க் ஷேர் பண்ணியிருக்கேன், நோட்ஸ் இருக்குது, எல்லாம் செக் பண்ணிக்கோங்க. The criteria for selecting a primary key for a table. Primary key இருந்தால் என்னது? It must uniquely identify the row. ஒரு ரோவை வந்து யூனிக்காக ஐடென்டிஃபை பண்ணணும். It cannot have the null value. Null value இருக்கக்கூடாது primary keyனா. It can have null value. That is wrong. It can have duplicate value. Primary keyனா யூனிக்காக தான் இருக்கணும். It deliver uniquely identify. It never uniquely identifies the row. யூனிக்காக ஐடென்டிஃபை பண்ணாதான் அது primary key. ஸோ இதில் வந்துட்டு நமக்கு எது கரெக்டான ஆன்சர்? சாரி, இதை வச்சு பார்த்துடலாம். தட் இஸ் யூனிக்லி ஐடென்டிஃபை த ரோங்கிறப்போ ஏ கரெக்ட், cannot have null value கரெக்ட், இது ராங், இது ராங், இது ராங் அப்படிங்கிறப்போ ஆப்ஷன் 1 ஏ அண்ட் பி. நெக்ஸ்ட் ஆல்டர்னேட் கீ அப்படின்னா என்னது? நமக்கு ப்ரைமரி கீ தவிர மற்ற இருக்கிறதெல்லாம் தான் ஆல்டர்னேட் கீ அப்படின்னு நம்ம பார்த்துருக்கோம். ப்ரைமரி கீ எக்ஸப்ட் ப்ரைமரி கீ அதான் வந்து alternate key. So another name for primary key, wrong. A unique identifier besides the primary key. Yes, unique identifier beside primary key. Primary key தவிர அப்படிங்கிறப்போ இது correct. Relationship between two tables, that is wrong. Synonym for a tuple wrong. So option 2 தான் வந்துட்டு correct. Relational algebra is a dash language. என்ன language நம்ம இதை பார்த்துட்டோம். Relational algebra ஓட explanationலே procedural language. ஓகே, இவ்வளோ தான் நம்ம இன்றைக்கி பார்த்தது. ஸோ இதே மாதிரி நிறைய ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சைட் பை சைடு வந்து அந்த டாபிக் வரும்போது அது ரிலேட்டடான தியரி பார்ட்டும் நீங்கள் வந்து பேரலாக ரிவைஸ் பண்ணிகிட்டே இருங்க. ஒன்ஸ் வந்து இந்த கிளாஸ் முடிச்சதுக்கப்புறமா அது ரிலேட்டடான தியரி பார்ட்டுக்கு வந்து ஒன்ஸ் வந்து ஒரு வியூ கொடுத்துருங்க. ஓவரால் வியூ கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அதை ரிவைஸ் பண்ணி முடித்த மாதிரி இருக்கும். ஸோ ரிப்பீட்டை நம்ம அந்த மாதிரி பார்த்துட்டே இருக்கும்போது இன்னொன்றும் நிறைய கான்செப்ட் நம்ம தெரிஞ்சுக்கிட்ட மாதிரி இருக்கும். So thanks for watching this video. If you like this video, please share it with your friends. Thank you everyone and have a nice day ahead.